ஓம் சக்தி. குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. திருமதி ஜோதிபாய் குமாரசாமி என்பவர் சக்தி ஒளியில் 1984 பதிவிட்ட நிகழ்வு இது. ஒரு நாள் எங்கள் வீட்டிற்கு ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து ஆடை தானம் கேட்டான். அவன் மேல் பரிதாபப்பட்டு ஆடை தானம் கொடுத்தேன். 1982 மார்ச் மாதம் ஒரு நாள் அன்னைக்கு அபிஷேகம் செய்தேன். அபிஷேகத்தை கண்டு தரிசிக்க நானும் என் மகளும் கருவறையின் முன்னால் அமர்ந்திருந்தோம். என்ன ஆச்சரியம்! சில தினங்களுக்கு முன்னால் அந்த குடுகுடுப்புக்காரனுக்கு நான் கொடுத்த அதே நிறம், அதே கரை, அன்னைதான் குடுகுடுப்புக்காரன் வேடத்தில் வந்து ஆடை தானம் பெற்றுக்கொண்டு என்னை அறியாமலே ஆடை தானம் செய்ய வழிவகுத்திருக்கிறாள் என்பதை எண்ணி பார்த்து வியக்கிறேன். தர்மமும் தொண்டும் விலை மதிக்க முடியாதவை. அவைதான் மனிதனை தெய்வமாக்குகின்றன. கல்வெட்டுகளில் பதித்தாலும் காலத்தால் அது அழிந்துவிடும். ஆனால் செய்த தர்மம் அழியாமல் அடுத்த தலைமுறையையும் பாதுகாக்கும். இயற்கையாகிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்ச தெய்வங்களே அம்மாதான் என்பதை புரிந்து கொண்டு அம்மா அவர்களின் ஆன்மீக வட்டத்தில் நமது இருப்பை உறுதி செய்து ஓம் ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்காரு அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா என்ற தாரக மந்திரத்தை எப்போதும் கூறிக்கொண்டு ஆன்மாவை சுத்தமாக வைத்துக்கொண்டு நமது வாழ்க்கையை அம்மா அவர்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும். நல்ல குணம் இருந்தால்தான் மழை கிடைக்கும். நல்ல மழை கிடைத்தால்தான் நல்ல நிலைமை ஏற்படும். அம்மா அவர்களின் சொல்படி கேட்டு தவறாமல் எதையும் செய்தால் இந்த கலியுகத்தில் அம்மா அருளுடன் நிம்மதியாக வாழலாம். ஓம் சக்தி.